ராகவ் அபி ஜோடியா இருக்கலாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அபி சொல் ராகவ் அபி ஜோடியா இருக்கலாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அபி சொன்னதெல்லாம் கேட்டு முரளி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. என்ன அபி, அந்த ராகவ் லவ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு பிளான் பண்ணேன், கடைசியில உங்ககிட்ட லவ் சொல்லிட்டானா? அது சொன்னதை வேற நீ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அபி. அப்படி ஏதாவது நீங்க 2 பேரும் சேர்ந்தது எனக்கு தெரிய வந்துச்சுன்னா 2 பேருமே கொன்றுவேன். ஆமா, ஏன்னா உனக்காக நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன்னு தெரியுமா அபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முரளி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அபி, உங்க 2 பேத்தையும் கொன்றுவேன். முதல்ல அந்த ராகவ தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாட்டி வந்துட்டு, அஞ்சலிக்கு 9வது மாசம் ஆயிடுச்சு, வளைகாப்பு ஃபங்க்ஷன் வேற வைக்கணும், அதனால சீக்கிரம் வைக்கணும், இல்லாட்டி குழந்தை பிறக்கிற டைம் வேற நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பாட்டி, நல்லா கிராண்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராகவ், ஆமா பாட்டி, அக்காவோட ஃபங்க்ஷனை வந்து நல்லா கிராண்டா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. முரளி நீ என்னப்பா ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஆமா அஞ்சலிக்கு ஃபங்க்ஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கான வேலையை பாருங்க, கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு போறாங்க. சரிங்க பாட்டின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல முரளி சுந்தரி உட்காந்துக்கிட்ட, என்ன முரளி, என்ன வளைகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்தலாம்னு நினைக்கிறியா நல்லபடியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வளைகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தாதானே, நடக்க விட மாட்டேன், அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாங்க. என்ன பிளான்? வளைகாப்பும் ஃபங்க்ஷனும் நடக்காது, குழந்தையும் நல்லபடியா பிறக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாங்க. இதுக்கு எதை சுந்தரி, என்ன என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது நடக்கும்போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்லிட்டு போறாங்க. இந்த சீரியல் எப்படின்னா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.